நியாயம் தீர்க்கும் கர்த்தர் என்ற தலைப்பிலே நான் கொஞ்சம் சத்தம் கம்மியா கேக்குது. கொஞ்சம் மொபைல் பக்கத்துல வச்சு பேசுறீங்களா? நியாயம் தீர்க்கும் கர்த்தர் என்ற தலைப்பிலே உங்க சத்தம் கம்மியா கேக்குது. எதுவும் ஸ்பீக்கர் எதாவது போட்டிருக்கீங்களா? நியாயம் தீர்க்கும் கர்த்தர் என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே வேத பாடத்திலே நாம் ஆண்டுடைய வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம் எல்லாருடைய மனக்லேசங்களும் வியாகுலங்களும் வியாஜியங்களும் என்னவென்றால், எனக்கு இருக்கிற வழக்கை தீர்ப்பது யார், எனக்கு நியாயம் செய்வது யார், நான் அநேக நியாயங்களை எனக்கென்று பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நாம் அலசடிப்படுவதும் அல்லல் படுவதும் நம்முடைய தனிப்பட்ட அனுபவமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு மேலாக நம்மோடு இருந்து நமக்கு நியாயம் வழங்குவதற்கு கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில சொன்னார். அநீதியில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனிடத்திலே ஒரு விதவை தனக்கு நியாயம் செய்யும்படி அவனை அலட்டி கொண்டே இருந்தால், அவன் ஒரு நாள் இவளுக்கு எப்படி நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு நியாயம் செய்து அவளுக்கு அவளால் வருகிற தொந்தரவிலிருந்து அவன் விடுதலை பெற்றுக் கொண்டான். இதை ஏன் இயேசு சொன்னார் என்றால், அநீதியுள்ள நியாயாதிபதியா நியாயம் செய்யும் பொழுது நீதியுள்ள தேவனாகிய கர்த்தர் நியாயம் செய்வது அரிதான காரியம் அல்லவே என்று அவர் நமக்கு ஒரு ஊமை மூலம் பேசியிருக்கிறார். ஏசாயா 53:11 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். யாரை நீதிமான்களாக்குகிறார்? பாவத்தினாலும் சாபத்தினாலும் தண்டிக்கப்பட்டு முடங்கி கிடக்கிற மக்களை அவர் விசுவாசத்தை தொடக்குவதும் அவர்தான், முடிப்பதும் அவர்தான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றபடி நமக்குள்ளாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தை அவரே வைக்கிறார். நம்மை நீதிமன்றங்களாய் மாற்றி நமக்காக நீதிபரராகி அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகாப் தன் அருகில் இருந்த ஒரு திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக மாற்றுவதற்கு அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளனை கல்லெறிந்து கொலை செய்யும்படி ஏசபேலை தூண்டின பொழுது, அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்கிறார், நாபோத்துடைய ரத்தத்தை நக்கின நாய்கள் உன் ரத்தத்தை நக்கும் என்று அவர் சொன்னபோது அந்த காரியம் நிறைவேறியது. ஏசபேல் அவருடைய உள்ளங்கைகளும் உள்ளங்கால்களும் தவிர ஒன்றும் காணப்படவில்லை என்று சொல்லி யெகூ அவளை மேலே இருந்து தள்ள சொன்ன பொழுது அவள் கீழே விழுந்து நாய்களால் அவள் தின்று தீர்க்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். நியாயம் தீர்ப்பது என்பது தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. உலக பழமொழி என்ன சொல்கிறார்கள்? வினை விதைக்கிறவன் வினையை அறுப்பான், திணையை விதைக்கிறவன் திணையை அறுப்பான். இதை சொல்லியிருக்கிறார், அவனவன் செய்யக்கூடிய பலன் என்னோடு வருகிறது, நான் நியாயம் செய்கிற கர்த்தர் என்கிறார். சங்கீதம் 7:11 விதமாய் சொல்லியிருக்கிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, காட் இஸ் எ ஜஸ்ட் ஜட்ஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். நாம் நீதி பெறுவது மட்டுமல்ல, நாமே நீதியாக மாறுவதற்கு நியாயம் தீர்க்கிற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். மத்தேயு 12:20 அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து சாட்சியிடுகிறார், தன்னை குறித்து சாட்சியிடுகிறார். ஏசாயாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் இங்கு அஃபர்மேஷன் கொடுக்கிறார். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் அது வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறிக்காமல் இருப்பார், மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் இருப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள், கவலைகள், அவிசுவாசம், உலகப்பற்று, தேவனற்ற நேரங்கள், இவைகள் எல்லாம் நம்மை நெறிந்த நாணலை போல மாற்றி விடுகின்றன. மங்கி எரிகிற திரியை போல நாம் மாறி வெளிச்சத்தை கொடுக்க இயலாதவர்களாய் மாறிப்போன காலமாயிருந்தாலும் அந்த திரியை அவர் ஊதி அணைப்பதில்லை, அந்த நாணலை அவர் நெறிந்த நாணலை அவர் முறிப்பதும் இல்லை. காரணம்,
அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு நாம் பார்க்கிற காலங்களிலே நியாயம் எங்கே வென்று கொண்டிருக்கிறது? வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே என்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? ட்ரூத் ட்ரையம்ஸ் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? நியாயமே இல்லை என்று நாம் புலம்புகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவைகளாய் இருக்கிறது. 430 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலருக்கு நியாயம் செய்த தேவன் நமக்கும் நியாயம் செய்ய இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் என்ன காரியம்? தேவன் நமக்கு நியாயம் செய்கிறார். தேவன் நம்முடைய நியாயத்தை தீர்த்து தருகிறார். சங்கீதம் 9:7-8 வசனங்கள்ல, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்திற்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். தேவன் அவர் சிங்காசனத்தில் இருந்தாலும் அவர் நீதி செய்வதிலே தவறுவதில்லை. தேவனுக்கு 2 குறிப்பான ஆட்ரிபியூட்ஸ் சிறப்பாக இருக்கிறது. ஒன்று, தேவன் அன்புள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் நீதியுள்ளவர் என்ற அந்த தலைப்பின் கீழாக அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர், அவர் தண்டிக்கிறவர் என்பதெல்லாம் அந்த நீதி என்ற பகுதியிலே வந்துவிடும். 2 காரியங்கள் தான். ஒன்று தேவனுடைய அன்பு, இன்னொன்று தேவனுடைய நீதி. இப்பொழுது நாம் சிந்திக்கிற காரியம், நியாயம் தீர்க்கிற கர்த்தர் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 3:13-14 வசனங்களிலே, கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிறப்புகளையும் நியாயம் விசாரிப்பார். ஏன் நியாய தீர்ப்பு கர்த்தர் தன் கையில் வைத்திருக்கிறார், மனிதன் கையிலே அதை கொடுப்பதில்லை என்றால், அவர் ஒருவரே பொய்யுரையாத தேவன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறான். அப்படி என்றால் நியாயம் செய்வதும் நீதியை நிலைநாட்டுவதும் பொய்யுரையாத தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே முடியும். நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்கிற நிலை இருக்கும் பொழுது நியாயம் செய்வதற்கு கர்த்தரை தவிர ஒருவரும் இல்லை. அவருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வானத்திலே கோபமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 1:18 வாசிக்கிறோம். சரி, இப்பொழுது நியாயம் தீர்க்கும் அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? அது யாரால் நியாயம் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், இயேசு தன்னை எதிர்த்த யூதர்களிடத்திலே சொல்கிறார். யோவான் 5:22 வசனத்துல, நான் மேசியா, நீங்கள் எதிர்பார்க்கிற கிறிஸ்து நான் தான் என்று சொன்னால் நீங்க நம்புவதில்லை. அதே வேளையிலே உங்களை நியாயம் தீர்க்க போகிற தேவனாகிய கர்த்தரும் நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். யோவான் 5:22 வசனத்துல, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கமிட்டட் ஆல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் டு த சன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார் என்பதை இங்கு இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு அறிவிக்கிறார். இன்றைக்கு இருக்கிற ஒரு திரைப்படத்துறையிலே இருக்கிற இசை வல்லுனர் A.R. ரஹ்மான் என்பவர், அவர் திலீப் என்ற பெயரில் இருந்து அவர் ரஹ்மான் என்ற மதமாற்றத்தினால முஸ்லீமாக மாறினவர். அவருக்கு இசைக்காக உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்கப்பட்டது அமெரிக்க தேசத்திலே. அப்பொழுது அவர் சொன்னார், எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொன்னார். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய ஆசை என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ற பொழுது அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயத்திற்கு வருகிறார், அவரை நான் காண வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய இயக்கம் என்றார். அப்படி என்றால் இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்து ஈசா நபி இந்த பூமியை நியாயத்திற்கு வருகிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மறுக்கிற காரியம்
இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய முடியாது. காரணம், அவர் ஒரு நபி, அவர் வல்லமையுள்ளவர். அவரை எந்த மனிதர்களும் பிடிக்கவும் முடியாது, சிலுவையில் அடிக்கவும் முடியாது. அவர் அதற்கென்று தன்னை ஒப்புக் கொடுக்குவதற்கு அவர் பலனற்றவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அவர்கள் சிலுவையிலே இயேசு அறையப்பட்டதை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியை நியாயத்திற்கு வருவார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு மக்கள் இயேசு கிறிஸ்து குறித்து நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றால், நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் உயிரை கொடுக்கவும் சாத்தானுடைய பிசாசுடைய கிரியில அழிக்கவும் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்து பரமேறி போய் பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்ப இந்த பூமி அனைத்தையும் நியாயத்திற்கு வருகிறார். இதுதான் நற்செய்தி. நற்செய்தி என்பது இயேசு இந்த பூமியிலே பிறந்தார், ரத்தம் சிந்தினார் என்பதோடு நிறுத்தக்கூடாது. ரோமன் கேத்தலிக்ஸ் அதிகமாக வைத்திருக்கிற ஆலயங்களை வைத்திருக்கிற படம் சிலுவிலே அறையப்பட்ட இயேசு. ஆனால் நாமோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவும் மட்டுமல்ல, உயிர் திறந்த இயேசுவை அறிவிக்கிறோம், இனி வரப்போகிற இயேசுவை அறிவிக்கிறோம். அதுதான் ஃபுல் காஸ்பல் என்பார்கள், முழு நற்செய்தி. முழு நற்செய்தி என்பது கடவுள் மனிதனாக பிறந்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் திறந்து அநேகருக்கு 40 நாள் தரிசனம் கொடுத்தார். அவர் உயிர் உள்ளவராக காணப்பட்டுள்ளது. வானங்களின் மேலே அவர் ஏறி போவதை அப்போஸ்தலர்கள் கண்டார்கள். தூதர்கள் சொன்னார்கள், எப்படி அவர் வானத்தில் ஏறி போனார் அதே விதமாக அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொன்னார்கள். இவைதான் நற்செய்தி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நமக்கு மகிழ்ச்சி தான். சிலுவையிலே ரத்தம் சிந்தாவிட்டால் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷமே கிடைத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா. அவர் இந்த பூமிக்கு திரும்ப வராவிட்டால் நம்முடைய நித்திய வாழ்வை நாம் எப்படி சுதந்திரிப்போம்? ஆகையினால் இதை எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். முன்னுரை என்பது கடவுள் மனிதனாய் பிறந்து ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்தார். பொருள் என்பது அவர் உயிர் திறந்தார், பரமேறி போனார், பிதாவின் வலது பரசு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். முடிவுரை என்பது இயேசு திரும்ப இந்த உலகத்திற்கு வருகிறார், அவர் நியாயத்திற்கு வருகிறார் என்பதுதான் முடிவுரை. இதுதான் நற்செய்தியின் ஒரு கட்டுரையாகும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31-33 வசனங்களிலே, அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். என்ன நடக்கும்? அவர் வரும் பொழுது இதுதான் நடக்கும். நியாய தீர்ப்பு என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிறார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் கடந்து போவார்கள். ஆகையினால் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடினாலே ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் நியாயம் தீர்க்க செய்யும் பொழுது நாம் நியாயத்திற்கு கையில் எடுக்கக்கூடாது. இதைத்தான் கர்த்தர் சொன்னார், நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதே என்று சொன்னார். ஒரு விபச்சாரத்திலே கையங்களமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை மோசையுடைய கட்டளையின்படி கல்லெறிய வேண்டும் என்று நிர்பந்தித்த மக்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறியட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரை தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாம் இந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், நீயும் போ, இனி பாவம் செய்யாதே. அப்படி என்றால் ஆக்கினைக்குள்ளா தீர்ப்பதற்கு ஒரே ஒருவருக்கு தான் அறியதே, அது இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. இது தேவன் நியாய தீர்ப்புக்காக காரியங்களை வைத்திருக்கிறார், காத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் வருகிறார், அவர் சீக்கிரம் வருகிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அவர் தாமதிக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவருடைய வருகை இன்றைக்கு தாமதமாக காணப்படுவதன் காரணம், இன்னும் அவரை குறித்து அறியாதவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள், இன்னும் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் இருக்கிறார்கள்.
அனுப்பப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசியாவிட்டால் எப்படி அவர்கள் தேவனை தொழுது கொள்வார்கள்? தேவனை தொழுது கொள்ளாவிட்டால் அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் திரளாய் இருக்கிறபடினாலே அவருடைய வருகை தாமதிக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்பு தாமதிப்பது போல நமக்கு தெரிகிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறாரே ஒழிய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது இந்த பூமியிலே நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நாம் அறிகிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல எத்தனையோ வழக்குகளிலே இருக்கிற, நீதிமன்றங்களிலே இருக்கிற நீதிபதிகள் அவர்கள் நேர்மையாக உண்மையாக இல்லை என்பதை நாம் செய்தித்தாளிலே வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆசனம் அது சிங்காசனம், அங்கிருந்து வருகிற தீர்ப்பு அது சத்தியத்தின்படி இருக்கும். எப்படியெல்லாம் தேவன் தீர்ப்பு கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் நீதியின்படியாக அவர் நியாயம் தீர்ப்பு அவர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள்ல, பிலிப்பி என்ற ஒரு பட்டணத்துல லூக்காவும் தீமோத்தேயும் வருவதற்கு தாமதித்த பொழுது மார்ஸ் என்ற ஒரு மேடையை பவுல் ஏறி சுற்றி பார்க்கிறார். அங்கு பார்த்தால் அங்கு அநேக தெய்வ வழிபாடுகளுக்குரிய காரியங்களை பார்க்கிறார். ஒரு இடத்தில் அறியப்படாத தேவன் என்று ஒரு கொட்டேஷன் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு வெறுமையா இருக்கிறது. இந்த ஒரு இடத்தை கண்டுபிடித்த அவர் கிரேக்க ஞானிகளிடம், நீங்கள் அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற அந்த தேவனை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் சொன்ன பின்பு அவர் என்ன சொல்கிறார்? 30ஆம் வசனத்துல, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளை இடுகிறார். மனம் திரும்ப வேண்டும். இட்ஸ் நாட் அ கவுன்சில், இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட். இது ஒரு கட்டளை. எல்லாரும் அவரிடத்திலே தன்னுடைய மனதை திருப்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அது யார் என்றால் அவள் இயேசுவை அறியாதபடினாலே ஒரு மனுஷனை கொண்டு என்று சொல்லி பின்பு இயேசுவை பற்றி அவர் பேசுகிறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தொழிந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அறிவிக்கிறார். அதிலே சிலர் அவரை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அந்த மார்ஸ் மேடையின் தலைவன் ஒருவனும் இயேசுவை பின்பற்றினார் என்று பார்க்கிறோம். இங்கு அவருடைய வருகை, அதிலே நியாயம் தீர்க்கப்படும் என்பதை குறித்து அறிவிக்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நற்செய்தியை அலட்சியம் பண்ணுகிறார்கள். நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என்று சொல்லி நம்மோடு வாக்குவாதம் செய்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், இயேசு வருகிறார், அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் சத்தியத்தோடும் நீதியோடும் நியாயம் தீர்ப்பார் என்பதை அறிவிக்க வேண்டும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு அவருக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். அப்படி என்றால் கிறிஸ்து இயேசு நியாயம் தீர்க்கிறவர். அவர் கண் கண்டபடி காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாதபடிக்கு யதார்த்தத்தின்படி அவர் தீர்ப்பு செய்கிறார், சத்தியத்தின்படி தீர்ப்பு செய்கிறார், நீதியின்படி தீர்ப்பு செய்கிறார், உண்மையின்படி தீர்ப்பு செய்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் அனைவரும் அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நின்றாக வேண்டும் என்றபடியினால்தான் இன்றைக்கு நாம் நியாயம் தீர்க்கிற கர்த்தர், நியாயம் விசாரிக்கிற கர்த்தர், நியாயம் தருகிற கர்த்தர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். ஏனென்றால் நாம் ஒரு நாளிலே அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே அவருக்கு முன்பாக நாம் வெளிப்பட வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களிலே, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். படித்தவர்கள் படிக்காதவர்கள் யாராயிருந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு கணக்கே வராது, கணக்கு தெரியாது, கணக்கு எனக்கு பிணக்கு என்று சொல்ல முடியாது அவரிடத்தில். காரணம், அவனவன் தன்னை குறித்து தேவனுடைய சமூகத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சரி, இப்பொழுது தீர்ப்பு, நியாய தீர்ப்பு யார் யாருக்கெல்லாம் தேவன் கொடுக்கிறார் என்றால், விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது.
அவிசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நாம் கண்ணால் காண முடியாத தூதர்கள், அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. முதலாவது, விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்று பேதுரு கேட்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக அது சொல்லப்பட்ட காரியம் என்றால் இப்பொழுது எவ்வளவு சமீபமாக நாம் வந்து விட்டோம். இது எப்படி இருக்கிறது என்றால், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மிகவும் சமீபமான காலங்களிலே வந்திருக்கிறோம். நமக்கு இந்த பூமியில ஒருவேளை தீர்ப்புகள் நியாயமாய் வழங்கப்படாவிட்டாலும் தேவனுடைய சமூகத்திலே தீர்ப்பு வழங்கப்படும். நம் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது ஒரு மகிழ்ச்சியான காரியம், சிறப்பான காரியம். விசுவாசிகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மிகப்பெரிய அழிவுக்கான வழி இல்லை, நரகாக்கினை இல்லை. இந்த நரகாக்கினை விசுவாசிகள் ஒருவருக்கும் இல்லை என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியான காரியம். மத்திய 7:21-23 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. செய்கிறவன் பிரவேசிக்கிறான், சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. நாம் சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்தோமானால் நாம் உள்ளே போக முடியாது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். தகப்பன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு மூத்தவனை வந்து அழைத்து, நீ என் திராட்சை தோட்டத்துக்கு போ, நான் இன்றைக்கு வர இயலாதபடினா அதை போய் பார்த்து வா என்று அனுப்பின பொழுது அவன் நான் போக மாட்டேன் என்று சொல்லி இருந்து விட்டான். ஆனாலும் சிறிது யோசிக்கிறான், அப்பாவுடைய திராட்சை தோட்டம் அது நம்முடைய திராட்சை தோட்டம் தானே, நம் போகவிட்டால் யார் போவார் என்று சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டு போய்விட்டான். இதை அறியாத தகப்பன் இளைய குமாரனிடத்துல வந்து, மகனே என் திராட்சை தோட்டத்துக்கு நீ போய் அதை கவனித்துக்கொள் என்ற பொழுது அவன் சொல்கிறான், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகவில்லை. இங்க காரியம் என்ன? ஒருவன் போக மாட்டேன் என்று சொல்லி போய்விட்டான். அவன் வார்த்தை தவறாக காணப்பட்டது, ஆனால் செய்கை சரியாயிருந்தது. இன்னொருவருடைய வார்த்தை சரியாயிருந்தது, ஆனால் அவனுடைய செய்கை மோசமா இருந்தது. வார்த்தையா வாழ்க்கையா என்று பார்த்தால் வாழ்க்கை வார்த்தையாக வேண்டும். அன்னை தெரசா சொன்னார்கள், மை டீட்ஸ் ஆர் மை வேர்ட்ஸ், என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வார்த்தை என்று சொன்னார்கள். ஆகையினால் தேவனுடைய காரியம் என்ன? அவர் சொற்களை கவனிக்கிறார், உண்மைதான். ஆனால் செய்கையை மிக முக்கியமாக அவர் பார்க்கிறார் என்று நாம் அறிகிறோம். ஆகினால் அவரு கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று வெறும் வார்த்தையிலே சொல்வதற்கு அல்ல, அவருடைய சித்தம் கேட்டு சித்தம் செய்வர்களுக்கே நித்திய வாழ்வு என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் சொல்வார்களாம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, எந்நாளில் நியாய தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்துக் கொண்டவர்கள் அநேகர் இனி வெளிப்பட போகிற நியாய தீர்ப்பை தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லியிருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் வருவார்கள், அவர்கள் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பாருங்கள், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள், அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை காரியம் என்ன? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். எப்படி இருக்கு பாருங்கள். அப்படி என்றால் தீர்க்க தரிசனம் சொன்னது சரியா தவறா? அற்புதங்களை செய்தது சரியா தவறா? இவர்கள் யாருடைய காரியத்தினாலே அற்புதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் செய்தார்கள் என்றால், நான் உங்களை யாரென்று எனக்கு தெரியாது என்று சொல்கிற நாமத்திலே செய்திருக்கிறார் என்றால், இவர்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், பிசாசுடைய வல்லமையினாலே செயல்பட்டவர்கள், ஒளியின் தூதன்
ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தான் தரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆட்டு தோல் போர்த்திய ஓநாய்களாய் அநேக இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சொல் தவறாதவன் பூரண புருஷன். அப்படி என்ற என்ன காரியம்? ஒருவன் சொன்னால் அதை செய்ய வேண்டும், அவன்தான் பூரண புருஷன். சொல்லியும் செய்யாதிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்வார், உங்களை யார் என்று நான் அறியேன் என்பார். இன்றைய தீர்ப்பு நியாய தீர்ப்பு செய்கைக்குரிய தீர்ப்பு என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 6 அதிகாரம் 46 முதல் 48 வசனங்களிலே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்கிறான். காற்று அடித்தாலும் மழை பெய்தாலும் பெரும் புயல் வீசினாலும் அது கண்மையிலே மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கிறபடினால் அது என்றும் நிலைத்திருக்கும். அப்படி என்ற காரியம் என்ன? கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை பரிசு வாங்குகிற வாழ்க்கை, அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற வாழ்க்கை, பரலோகத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இதைத்தான் மத்தேயு 25 அதிகாரம் 34 முதல் 36 வசனங்களில் கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜனங்களையும் அவர் ஒன்று சேர வைத்து பின்பு தனக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்தவர்களை வலதுபுறமும் எதிர்த்து நின்று முரட்டாட்டம் பண்ணினவர்களை அவிசுவாசத்தினால் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இடதுபுறத்தில் அவர் நிறுத்தி வலதுபுறத்திலே இருக்கிறவர்களை சம்மரியாட்டுக்கும் இடதுபுறத்தில் இருக்கிறவர்களை வெள்ளாட்டுக்கும் ஒப்பிட்ட கர்த்தர் அவர் சொல்கிறார். வாருங்கள், வலதுபுறத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்கிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகம் தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்றார். காரியம் என்ன? இங்கு செய்கை முக்கியப்படுத்தப்படுகிறது. செய்கைக்குத்தான் பரிசு. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே சீமோன் வீட்டிலே இருந்த பொழுது ஒரு பாவியான பெண் தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்திலே பூசினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இவர்களுடைய செய்கை என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று வைத்த காரியத்திலே இவள் தைலம் பூசி அந்த செய்கையை வெளிப்படுத்தினபடினால் இவருடைய செய்கை உலகமெங்கும் சொல்லப்படும் என்று சொன்னார். என்னை குறித்து எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறது அங்கெல்லாம் இவளுடைய செய்கையும் அறிவிக்கப்படும் என்றார். ஆகையினால் நம்முடைய செய்கைகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் செய்யப்பட வேண்டும். ஊக்கமாய் அன்பு கூறுங்கள், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிறார். காரணம், முகமறியாதவர்கள், அந்நியர்கள், வஸ்திரமில்லாதவர்கள், காவலில் இருந்தவர்கள் எல்லாம் நாம் சந்திக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். அந்த செய்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு திருச்சபையானது தனக்குத்தானே கனி கொடுத்த இஸ்ரவேல் பாழாய் போனது என்பது போல வருகிற அனைத்து காணிக்கைகள், அனைத்து காரியங்களும் தங்களை தாங்கள் அவர்களாகவே பயன்பெற்றுக் கொண்டிருப்பார்களானால் அந்த திருச்சபை பயனற்ற திருச்சபை. அதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லியிருக்கிறார். நீ உயிருள்ளவன் என்று சொல்லியும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். காரணம், உன்னுடைய செய்கைகள் அவைகள் பலனற்றவைகள், செய்கைகள் அவைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் நீ என்ன சொல்லிக்கொள்ள, நான் உயிருள்ளவன் என்று, ஆனால் உன்னுடைய செய்கை ஒன்றும் இல்லையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 Corinthiயர் 5 அதிகாரம் 10 வசனத்துல, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இவைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் வரிசையாய் அவருக்கு முன்பாய் நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு அறிவித்திருக்கிறார். இவ்விதமாய் நாம் நிற்கும் பொழுது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்துற விசேஷத்துல அருமையாக அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். ஏழாம் அதிகாரம் 9 முதல் நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன்.
அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இதுதான் தேவன் நியாயம் செய்கிறார் என்பதற்கான ஒரு வெளிப்பாடான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் விசுவாசிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவர்கள் பரிசு பெறுகிறார்கள், அவர்கள் ஆக்கினைக்கு உட்படுவதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். இதைத்தான் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் உன் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை நான் விலக்கி போடுகிறேன், சமுத்திரத்தின் ஆழத்திலே உன் பாவங்களை நான் போட்டு விடுகிறேன், இனி உன் பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை என்கிறார். அப்படி என்ற என்ன காரியம்? இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரித்து விடுகிறார். அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் வெண்ணுடை தரித்திருக்கிறார். ரத்தத்திலே ஒரு உடையை போட்டால் அது சிவப்பாகிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக நாம் வரும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகிறோம், நம்முடைய வஸ்திரங்கள் வெண்மையாகி விடுகின்றன. அதனால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, மாறாக பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. நியாய தீர்ப்பில் என்ன பரிசுகள் கிடைக்கின்றன? நித்திய வாழ்வு என்பது ஒரு பொதுவான காரியம். ஆனால் கிரீடங்கள் நமக்கு தரப்படுகின்றன. சிங்காசனத்திலே அவரோடு உட்காரும்படியான ஸ்லாக்கியம் கொடுக்கப்படுகிறது. அழிவில்லாத கிரீடம் நமக்கு வருகிறது. காரணம், நாம் இந்த பூமியிலே ஓடுகிற ஓட்டம் அது கிறிஸ்துவுக்குள்ளான ஓட்டம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுகிறோமே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோமே, இலக்கரித்து போகாமல் ஓடுகிறோமே, விசுவாசத்தோடு ஓடுகிறோமே, பாடுகளையும் துன்பங்களையும் சகித்தவாறு ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. அந்த ஓட்டத்தை நாம் முடிக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். அதே போல அழிவில்லாத கிரீடம் பெற்றுக்கொள்வர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீதியின் கிரீடம் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது. சோதனையை வென்றவர்களுக்கும் தேவ அன்பிலே நிலைத்தவர்களுக்கும் ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். ஏனென்றால் மனம் திரும்புகிற ஒரே ஆத்மாவின் நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால், நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நல்ல வழி, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற அந்த ஊழியத்தில் ஈடுபடுவோமானால் நமக்கு எப்பொழுதும் நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இயேசு கிறிஸ்து 2 சீஷர்களை அனுப்பின பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். போகும்போது அவர்கள் மிகவும் துக்கமாக போயிருப்பார்கள். எப்படி என்ன செய்ய போகிறோமே, என்ன பிரச்சனை வருமோ என்று பயந்து போயிருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்த பொழுது அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதிகளை நீக்கினார்கள். அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி வந்த உடனே அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்தார் என்று பார்க்க. இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி தான் நித்திய மகிழ்ச்சி. ஆகினால் மகிழ்ச்சியின் கிரீடம் ஊழியம் செய்வர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மட்டுமல்ல, வாடாத மகிமையின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. மந்தைக்கும் மாதிரியாய் கண்காணிப்பு செய்கிறவர்கள், ஊழியத்திலே மற்றவர்களை வழிநடத்தி அவைகளை மந்தைகளாய் ஏற்படுத்துகிறவர்கள், ஜபக்குழுவை ஏற்படுத்துகிறவர்கள், திருச்சபையிலே நிறுவுகிறவர்கள், அர்ப்பணி இயக்கங்களை உண்டாக்குகிறவர்கள், சமுதாய நற்பணிகளை செய்கிறவர்கள், இவர்கள் யாவரும் மகிமையின் வாடாத கிரீடத்தை பெறுவார்கள். இதுதான் நியாய தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்படும் நேரத்திலே நடக்கிற காரியம். இரண்டாவதாக அவிசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு. அவிசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு பார்ப்போமானால்
வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலே, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று இடம் காணப்படாமல் போயிற்று. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுதலித்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் போன லோத்தின் மனைவி போன்றவர்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலே இருந்தவர்களை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் யாவும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இங்கு என்ன காரியம்? கிரியைகள் முக்கியப்படுத்தப்படுகின்றன. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடலிலே பங்கடைவதுதான் நரகாக்கினை என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வசனம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அவிசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு இது. தெய்வ சமூகத்தை இழந்து போகிற ஒரு நியாய தீர்ப்பு. இன்றைக்கு தேவன் வேண்டாம், கிறிஸ்து இயேசு எனக்கு வேண்டாம் என்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆக்கினை நியாய தீர்ப்பு அது. ஆண்டவராய் இயேசு சொன்னார், பொல்லாததும் விபச்சாரமான இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் அறிவிக்க வெட்கப்படுவனை குறித்து பரமபிதாவாகிய தேவனுடைய சந்நிதியிலே அந்த மகிமையிலே நான் காணப்படும் பொழுது நானும் அவனை குறித்து அறிக்கை செய்ய வெட்கப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நன்மை செய்ய அறிந்த நாம் நன்மை செய்யாதிருப்பது பாவம் என்று அறிந்திருக்கிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதுதான் உலக வழக்கு. நாம் நித்திய வாழ்வை சுதந்திரிக்க அழைப்பு பெற்ற நாம் மற்றவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவிசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு அது ஆக்கினை தீர்ப்பாய் இருக்கிறது. விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு அது பரிசு பெறுகிற தீர்ப்பாய் இருக்கிறது. மூன்றாவதாக தூதர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு சேவை செய்கிறவர்கள் தூதர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் வடதிசை சேனையின் தூதனாகிய சாத்தான் அவன் தன்னுடைய மேட்டிமையினாலே நான் தேவனுக்கு ஒப்பாவேன், சமமாவேன், அவருடைய சிங்காசனத்தில் ஏறுவேன் என்றவாறு அவனும் அவனை சார்ந்த கூட்டத்தாரும் தள்ளப்பட்டு போனார்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சொல்கிறார்கள், 7ஆம் வானம் என்று இருக்கிறது, தேவனுடைய சிங்காசனம் அங்கு இருக்கிறது, 3ஆம் வானத்திலே தூதர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள், முதல் வானத்திலே தள்ளப்பட்ட தூதர்கள் செயல்படுகிறார்கள். அதனாலதான் எபேசியில வாசிக்கிறோம், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திற்கு போகும்போதும் ஒவ்வொரு விதமான போராட்டம் வரும். சில இடங்களிலே பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கான தூண்டுதல் கிடைக்கும். சில இடங்களிலே அடிதடி சண்டைகள் பண்ணுகிற காரியங்கள் தூண்டப்படும். சில இடங்களிலே ஊழல், அநீதி, பொய் இவைகளை சொல்லும்படியான தூண்டுதல் கிடைக்கும். சில இடங்களிலே கொலைகள், இன்னும் பயங்கரமான சீரழிவுகள் உண்டாகிறபடியான அன்பற்ற நிலைகள், வெறுப்புகள், கசப்புகள் உள்ள சில இடங்கள் காணப்படும். இவைகளெல்லாம் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடைய காரியங்கள். இவைகள் மனிதர்களை எளிதாக ஆக்கிரமித்து தங்களுடைய தீமைகளை அவர்களுக்குள் விதைத்து இந்த சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால் தான் வேதம் சொல்லி இருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவர் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாயிருங்கள், அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆனால் அதே வேளையில் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் இல்லை நாம் வாசிக்கிறோம், நாம் எவைகளெல்லாம் ஆயத்தமாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் பிசாசோடு யுத்தம் செய்கிற காரியம். ஆகினால் தள்ளப்பட்ட தூதர்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த தூதர்கள் நியாயந்திருக்கப்படுவார்கள். அதே வேளையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அவர்கள் சரிவர செய்ய வேண்டும். மிகாவேல் அவன் பிரதான தூதன், கேப்ரியேல்
அவன் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருகிற தூதன், இப்படி என்று பல தலைவர்கள் தூதர்களுடைய சேனைகளுக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் சுமந்து கொள்ளும்படியாய் தேவன் தம்முடைய தூதர்களை நமக்கு நியமித்திருக்கிறார். இது நாம் அநேக ஆபத்துக்களில் விபத்துக்களில் சிக்கி மாண்டு விடாதபடிக்கு, நாம் மயிரிழையில் உயிர் தப்பினோம் என்றெல்லாம் நாம் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்ள ஒன்றுமே இல்லை. எல்லாம் தேவதூதர்களுடைய கர்த்தருடைய செயல்பாடு என்று சொல்லி நாம் அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதர்களை நியாயம் தீர்க்கிற ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டவர் நம்முடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார வைத்து தூதர்களை நியாயம் தீர்க்கும் ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றும் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கிற விடுதலை, பிதாவினிடத்திலே இன்றைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருப்பதனால் கிடைக்கிற கிருபை, இரக்கம், தயவு, அன்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இறுதியாக காரியம் என்னவென்றால், தேவன் எதன்படி நியாய தீர்ப்பு கொடுக்கிறார்? அவர் சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ரோமர் 2:2 ரோமர் 2 நாம் வாசிப்போம்னா நியாய தீர்ப்பு எவ்விதமாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். சத்தியத்தின்படியான தீர்ப்பு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவர்களுக்கு இருக்கிறது. ஆயினால் நாம் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதபடிக்கு தீர்ப்பை கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுவோம். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம் என்று சொல்கிறார். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற மாயக்காரனை உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நியாய தீர்ப்பு என்பது அது கர்த்தரால் மட்டுமே சிறப்பாக செய்ய முடியும். நாம் கண் கண்டபடியும் காது கேட்டபடியும் தான் தீர்ப்பு செய்வோம். நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் தோன்றினவர்களை வைத்து நாம் சன்மார்க்கனை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை சன்மார்க்கன் என்றும் சாதித்து ஐயோ என்ற பட்டத்தை வாங்கிக் கொள்ள வேண்டி வரும். பழைய ஏற்பாட்டில் அதைத்தான் வாசிக்கிறோம். துன்மார்க்கனை சன்மார்க்கன் என்றும் சன்மார்க்கனை துன்மார்க்கன் என்றும் சாதிக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நியாய தீர்ப்பை நாம் கர்த்தரிடத்தில் விட்டுவிட்டு நாம் யாரையும் நியாயம் தீர்க்காமல் போனோமானால் நாமும் சமாதானமாக இருப்போம், மற்றவரிடத்தில் நாம் சமாதானமாக இருப்போம். அதைத்தான் பார்க்கிறோம். ஆகினால் சத்தியத்தின்படியான தீர்ப்பு இருக்கிறபடினாலே நாம் நியாய தீர்ப்பை கையில் எடுக்க கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், எத்தனை முறைதான் மன்னிப்பது என்று பேதுரு கேட்ட பொழுது, நீ 7-70 முறை மன்னிப்பாயாக. எப்படி நான் உங்களுக்கு மன்னிக்கிறோனோ நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிப்பதிலே நான் முடிவு எட்டி விடவே கூடாது. இவன் திருந்தவே மாட்டான், இனிமேல் நான் இவனை மன்னிக்க மாட்டேன் என்ற முடிவுக்கு வரவே கூடாது. மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது சத்தியத்தின்படியான தீர்ப்பு நமக்கு சாதகமாய் அமையும். மட்டுமல்ல, நம்முடைய பேச்சை குறித்து கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்கிறார். மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மூடனே என்று சொல்லுகிறவன் அவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான், வீணனே என்று சொல்கிறவன் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் தீர்க்கப்படுவான் என்று சொல்லி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினால் தேவன் உண்டாக்கின மனிதர்களை நாம் மூடர்கள் என்றோ அவர்களை அறிவியல் என்றோ நாம் கடிந்து கொள்வது நம்முடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நாம் செய்யக்கூடாது என்று கர்த்தர், நம்முடைய வார்த்தைகள் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகினால் நம்முடைய வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ரோமர் 2:6 நம்முடைய செய்கைகளுக்கு தீர்ப்பு வருகிறதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் பலன் அளிக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். 3வது, பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி அவர் நியாயம் தீர்க்கிறவர். அவர் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று 2:11 ரோமர்ல வாசிப்போம். அவர்கிட்ட தயவு, தாட்சண்யம், பட்சபாதம் எதுவும் அவர் நியாயாசனத்துல உட்கார்ந்த பிறகு வராது. இந்த பூமியிலே கிருபை, இரக்கம், தயவு, மன்னிப்பு, அன்பு, வீழால் நிறைந்திருக்கிற ஆண்டவர் அவர் நீதி ஆசனத்தில் நியாயாசனத்தில் உட்கார்ந்து விட்டால் அங்கு பட்சபாதம் இல்லை என்று பார்க்கிறோம். இங்கு இந்த பூமியிலே நீதிக்கு முன்பாக இரக்கம், மேன்மை பாராட்டும் என்று பார்க்கிறோம். ஆகையினால் இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்கிற நாட்களிலே அன்பிலே நடந்து கொள்வோம், மனதுருக்கத்திலே நிறைந்திருப்போம், பட்சமாயிருப்போம். அப்பொழுதுதான் பட்சபாதம் இல்லாத தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். ரோமர் 2:12 பாவம் செய்கிறவர்கள்
நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாமல் பாவம் செய்தால் அதிலே அவர்கள் கெட்டு போவார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்தால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவறுக்கு இந்த தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டிய காரியம் என்ன, அபராதம் எதையெல்லாம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்களை வேதத்திலே பரிசுத்த வேதாகமத்தின்படிதான் நிறுவினார்கள். டாக்டர் அம்பேத்கர் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தார் என்றால் அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய அந்த அரசாங்க சட்டத்திட்டத்தையும் பரிசுத்த வேதாகமத்தையும் வைத்துத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை அவர் உருவாக்கினார். பின்பு அவர் கிறிஸ்தவராக மாறுவதற்கு முயற்சி எடுத்த பொழுது அதற்கான சூழ்நிலைகள் அமையாத போது அவர் புத்த மதத்தை தழுவினார் என்று பார்க்கிறோம். அதனால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திட்டமும் பரிசுத்த வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டு நிறுவப்பட்டது என்பதை நாம் அறியாது இருப்பது சரியல்ல. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆதாரம் என்பது பரிசுத்த வேதாகமம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலிருந்துதான் பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய சட்டத்திட்டங்கள் வந்தது. ஆகினால் இவைகள் அது இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்து 25 சொல்கிறபடி எந்த மனுஷனும் கடவுளை விசுவாசிக்கவும் அவரை குறித்து பேசவும் அந்த விசுவாசத்துக்குள்ளாக நம்பிக்கைக்குள்ளாக மற்றவர்களை கொண்டு வரவும் இந்திய தேசத்திலே உரிமை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை மறுக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள். இவைகளெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு செய்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனை என்று நான் பார்க்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று சொல்லி சோதோம் குமராவுக்கு நேரிட்டது இலகுவாயிருக்கும். காரணம், பெத்சாயிதாவே, கோரோசினே, கப்பர்நகுமே, உன்னிலே செய்யப்பட்ட பலத்த செய்திகள் தீருவிலும் சீதோவிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வரப்போகிற தீர்ப்பை குறித்து சொல்கிறார். இன்றைக்கும் பவுல் ஊழியம் செய்த துருக்கி பகுதிகளிலே இன்றைக்கு திருச்சபைகள் இல்லை, அவைகள் எல்லாம் இல்லாமல் போயின. தேவனுடைய தீர்ப்பு அங்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கு. ஆனால் சென்னை பட்டணத்திலே தெருவுக்கு திருச்சபைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வீடுகளிலே ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காரணம், புனித தோமாவின் திரு ரத்தம் கிபி 52 இங்கு சிந்தப்பட்டது. அந்த உண்மையான அந்த திரு ரத்தம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. எப்படி ஆபேலின் ரத்தம் ஆண்டவரை அழைத்ததோ, மரித்தும் ஆபேல் பேசுகிறான் என்பது போல புனித தோமா, சென்ட் தாமஸ் அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு சென்னை பட்டணத்துக்கு வருகிற புயல் வேறு பக்கம் மாறி போய் விடுகிறது. இந்த பட்டணம் அநேகரை அரவணைத்து வாழ வைக்கிற பட்டணமா இருக்குது. காரணம், தேவனுடைய செய்கையை வந்து பாருங்கள் என்று சொல்லி சொன்னபடி தேவனுடைய செய்கையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை மறுதளிக்கிறவர்கள் நியாயத்திற்கு உட்படுவார்கள். நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுவது. இன்றைக்கு ஐரோப்பிய தேசம் அனைத்தும் தேவன் செய்த நன்மைகளை மறந்து விட்டார்கள். ஒரு காலத்திலே அவர்கள் நாடோடிகளாக ஜிப்சிகளைப் போல வாழ்ந்தவர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் சத்தியம் அவர்களுக்குள் கடந்து சென்ற பொழுது அங்கு நாடு எல்லாருக்கும் முன்மாதிரியான நாடுகளாக இருந்தனால் இன்றைக்கு அவைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அவிசுவாசத்தினால் அழிந்து கொண்டிருக்கின்றன, நியாயத்திற்கு உட்பட்டு இருக்கின்றன. பில்லி கிரஹாம் சொன்னார் ஒரு முறை, சோதோம் குமரா இந்த 2 பட்டணங்களையும் கர்த்தர் நியாயம் தீர்த்தது உண்மையானால் அமெரிக்க தேசத்தையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பது உண்மையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நீதியுள்ள தேவன், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. சோதோம் குமராவை போலவே இருக்கிற அமெரிக்க தேசம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். காரணம், அவர் நற்செய்தியை அறிவித்தாலும் அதை எதிர்க்கிறவர்கள், அதை அலட்சியம் பண்ணினவர்கள் அநேகர் இருந்தபடியினாலே அந்த தீர்ப்பு அவர்கள் மேல் வருவதாக என்று சொல்லி அவர் நிர்ணயித்து போனார். அடுத்ததாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்முடைய மனசாட்சி, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள் இவைகளை கொண்டு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆட்டிடியூட்ஸ் என்பார்கள். நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய சிந்தனை என்ன, நம்முடைய எண்ணோட்டம் கண்ணோட்டம் என்ன என்று சொல்லி அதையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதுதான் வேதத்தில் வாசிக்கிற, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் என்ன சிந்தனை இருக்கிறது? வேதம் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்து அவருடைய பொல்லாத சிந்தனைகளை அறிந்தார் என்று சொல்லியிருக்கு. இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்தார் என்று சொல்லியிருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம் என்பதை குறித்தும் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். காயின் தன் சகோதரன் மேல் எரிச்சலானான், அது ஒரு ஆட்டிடியூட். அவன் கொலை செய்கிறான், கொலைகாரன் ஆகிறான், அவனுடைய ஆட்ரிபியூட்டாக மாறுகிறது. அவனுடைய சந்ததி
பின்பு அழிக்கப்பட்டு போகிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நீதிமானாகிய ஆபேலை காயின் கொலை செய்தான் என்றால் அவனுடைய சிந்தனைகளும் அவனுடைய எண்ணங்களும் தாறுமாறாய் இருந்ததுதான் காரணம். ஆகினால் மனசாட்சிகளையும் சிந்தனைகளையும் கர்த்தர் நியாயத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுப்பார் என்று சொல்லி ரோமர் 2 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்குமானால் நியாயத்தீர்ப்பு இனி வரும் காலமாய் இருக்கிறது. நாம் இனி செய்ய வேண்டிய காரியம் என்ன? எபிரேயர் 10 அதிகாரம் 26 முதல் 29 வாசகங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அப்படி என்றால் இதை போலத்தான் சிம்சனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு கேம், ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு விளையாட்டை போல அவன் வாழ்க்கை நடத்தினான். அதன் விளைவாக அவனுடைய முடிவு பரிதாபமாய் இருந்தது. அதே போல சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வேறொரு பலி இனி செலுத்தப்படாது, நியாய தீர்ப்பு வரும். அதுதான் அதன் விளைவு, கோபாக்கினை, பட்சிக்கும் கோபாக்கினை. மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அலட்சியம் என்பது ஆண்டவருக்கு அருவருப்பு. அசட்டைக்காரரே பிரமித்து அழிந்து போங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதைத்தான் ஸ்தேவான் அறிக்கையிடுகிறான். நீங்கள் பிரமித்து அழிந்து போங்கள், நீங்கள் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஏனோதனம் என்று வாழ்கிற வாழ்க்கை இல்லை, ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவனை நான் என்னுடைய நியாய தீர்ப்புக்கு நான் அமர செய்வேன் என்று சொல்கிறார். அதனால் நாம் இனி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும், நீதியின் மேல் நீதி செய்யும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நியாய தீர்ப்பு வருகிறது. அது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற காரியம். அவரை மறுதளித்தவர்களுக்கும் அவரை மறந்தவர்களுக்கும் அவரை மறுத்தவர்களுக்கும் அது ஆக்கினை கொண்டு வருகிற காரியம். அதனால் இயேசு கிறிஸ்துவை மாறனாதா சீக்கிரம் வாரும் என்று சொல்லி அந்த நாளிலே ஆதி திருச்சபையினர் ஒருவர் பார்க்கும் போதெல்லாம் நாம் அல்லேலூயா என்று சத்தமிடுவது போல அவர்கள் மாறனாதா என்பார்கள். மாறனாதா என்றால் இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று அர்த்தம். அவருடைய நியாய தீர்ப்பு நமக்கு மகிழ்ச்சி, ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது இகழ்ச்சி. ஆகினாலே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ளும்படி அவருடைய கிருபைக்குள்ளாய் அடங்கியிருப்போம், ஒரு அன்பிற்குள்ளாய் வளர்ந்து செல்வோம், பரிசுத்தமுடைய நாம் அர்ப்பணிப்போம். சகோதர சிநேகம் மாயமற்றதா இருக்கட்டும். நாம் அன்பிலே கழிவுறுவோம், மகிழ்ச்சியிலே கழிவுறுவோம், வேதவசன வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நமக்கு கிரீடங்கள் தரப்படும், அவரோட ஆளுகை செய்யும்படியாக என்றென்றைக்கும் அவரோடு இருக்கும்படியான அந்த அற்புதங்கள் நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால் நியாய தீர்ப்பு நமக்கு அது ஒரு அதிசயம், அது ஒரு அற்புதம், நமக்கு அது அமெரிக்கான வாழ்க்கையை தரும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.